பல ஆண்டு காலமாக ஏறத்தாழ நூற்றாண்டு காலமாக நடைபெறுகின்றது. யுத்த காலத்திலே இங்கே இராணுவத்தினர் முகாமிட்டிருந்த வேளை எங்களுடைய பஜனை நிகழ்வுகள் பாஸ் எடுத்து தொடர்ந்து 2-3 வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்றது. ஒரு வருடம் பாஸ் எடுக்க சென்ற போது அங்கே பாஸ் தர மறுத்து விட்டார்கள். லவுட் ஸ்பீக்கர் கட்டி ரோட்டாலே பாடிக்கொண்டு போக முடியாது. நாங்கள் பாஸ் எடுக்கவில்லை, பஜனையை நோமலாகவே நடத்துவோம், சாதாரணமான பஜனையாகவே நடத்துவோம் என்று சொல்லிவிட்டு வந்தோம். இங்கே சௌந்தரராமன் அவர் வந்து கேட்டார், என்ன பஜனைக்கு எல்லாம் எடுத்து ஊர்தியில் எல்லாத்துக்கும் ஸ்பீக்கர் போடுறதுக்கு எல்லாம் ஆயத்தமாகி விட்டிருக்காங்க. நாங்கள் சொன்னோம் பாஸ் எடுக்கவில்லை. அப்புறம் எங்களுடைய மாணிக்கவாசக சுவாமிகளை ஊர்தியில் கொண்டு செல்ல முடியாது, நாங்கள் சாதாரணமாக படிக்க போகணும் என்று சொன்னோம். சொல்லிய வேளையிலே அங்கே பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது. எல்லாரும் சொன்னார்கள், மழையும் பெய்து ஒன்றும் செய்யலாது, பஜனையை நிப்பாட்டுவோம், பஜனையை கோயிலில் இருந்து படிப்போம், அல்லது முடிப்போம். ஒரே ஒரு வசனம் சொன்னார், அதிகாலை வேளையில் உங்களுக்கு மழை விடும், நிச்சயமாக மழை வராது, நீங்கள் பஜனை செய்வீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றவர். நாங்கள் மழை பெய்துன்றிருக்கும் போது ஒன்றும் சோடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டை போய்விட்டோம். அதிகாலை 2 மணி அளவிலே நாங்கள் மணி அடிப்பது வழமை. அந்த மணி அடித்த வேளையில் மழை அங்கே சாடியார் தூரலாக இருந்தது. அதன் பின்பு 2:30 மணி அளவிலே மழை முற்றாக நின்றுவிட்டது. பார்த்தால் கேட்ட தொடர்ந்து வந்தார், வந்து சொன்னார், நீங்கள் பஜனையை ஆரம்பிங்கள். நாங்கள் பஜனையை ஆரம்பிக்கும் முன்பதாக சௌந்தரராமன் சொன்னார், எங்க மாணிக்கவாசகரை தூக்கி கொண்டு வாருங்கள், ஒரு சிறிய பீடத்திலே கொண்டு வாருங்கள். பீடத்திலே எங்க மாணிக்கவாசக சுவாமிகள் வைத்து கட்டப்பட்டது. அங்கே சிறிய கொம்பினாலே மாணிக்கவாசக சுவாமிகளை இறுக்கி கட்டிவிட்டு சொன்னார், 4 பேர் தூக்கி கொண்டு வீதி விளம்பாருங்கள். மிக சிறப்பான முறையிலே ஒரு சிறிய மாலையுடன் மாணிக்கவாசக சுவாமிகள் எழுந்தருளி திருவம்பாவை பஜனை பூர்த்தியிலே வீதி ஊர்வலம் நிறைவு பெற்றது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய நம்பிக்கை மிக சிறப்பானது.